இதே ஸ்டாலின் ஆட்சியில 2021 அப்புறமா ஜார்ஜ் பொன்னையா என்பவர் கைது செய்யப்பட்டார் பாத்தீங்களா? ஒரு பாதிரியார் நாங்க போட்ட பிச்சைன்னர் சொன்னாரா? விஜய் வந்து நம்பகத்தன்மை அறியப்படாதது, தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை திமுகவை போலவே வழக்குகளை தொடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா? எப்படி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு ஆங்கர் திமுகன்ற பேரை சொல்றதுக்கே பயந்தாரோ அதே நிலையை இவர் கொண்டு வந்து டிவிகேன்ற பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுற மாதிரி பண்ணுவாரா? என் பேரன் என்ன கூட்டு போய் போட வச்சேன்ப்பா, என் பேரனுக்காக நான் போய் டிவி கேக் போட்டேன்ப்பா, பேரன் இப்படி பேரன்கள் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இது என்ன சட்டம் சொல்லி இது நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆகுது. அப்போ இப்ப தெரியுது அவங்களுக்கு மக்கள் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவில்லை. விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கல. a known devil is better than unknown angel தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 10 வயது சிறுமி சென்ற தாவேகா நிர்வாகி பண்ணி அவரை அடைச்சிட்டாங்க. போக்சோ கேஸே போட்டாச்சு, அவர் மேல போட்டு அவர் அடைச்சாச்சு, சிறையில் புழல் கொண்டு போயாச்சு. இல்லை மக்கள் படம் ₹1 கூட நான் தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் ₹1 தொடமாட்டேன்னு தான் ஸ்டாலினும் சொன்னார். ஜெயலலிதாவை தான் நான் ₹1 சம்பளம் வாங்குறேன்னாங்க. அப்புறம் எதுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க? அவங்க அந்த அம்மாவும் நடிகை தானே. அப்போ மக்கள் வார்த்தைகள் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதான் பகவான் ஓஷோ சொல்றார். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. விஜய் வந்து நம்பகத்தன்மை அறியப்படாதது. ஏன்னா அவர் சுத்தியே மர்மமாவே இருக்குது. அவர் பிரஸ்ஸையே சந்திக்கிறது இல்ல. ஆமா, பிரஸ் கிட்ட பேசுறதே இல்ல. ஏன்னா வந்து ஜனநாயகத்தின் 4வது தூண். அந்த மனிதன் மூளையில என்ன இருக்குது, அவரை யாரை இயக்குறாங்க, அவரே இயங்குறாரா இல்ல அவரை யாராவது கிறிஸ்துவ மிஷனரிகள் இயங்குதா? ஏன்னா கிறிஸ்துவ மிஷனரிகள் அவரை இயக்குவதாக இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே மாரிதாஸ் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சார். இவருடைய முதல் 4 படங்களுக்கும் வந்து ஃபைனான்ஸ் செய்தது கல்லூரின்னு அவர் வந்து வச்சிருக்காரு. இது என்னுடைய கருத்து இல்லை, மாரிதாசுடைய கருத்து. ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவர் இதே தான் பேசுவார். என்னன்னு பேசுவார்? கிறிஸ்துவ மிஷனரிகளுடைய கையால் தான் இவருன்னு. அதை வந்து நிரூபிக்கும் வகையால் இவர் தேர்தலில் வரத்துக்கு முன்னாடி ஒரு பாதிரியாராக உட்காந்துக்கிட்டு எங்க ஆட்சினார். இதே ஸ்டாலின் ஆட்சியில் 2021 அப்புறமா ஜார்ஜ் பொன்னையா என்பவர் கைது செய்யப்பட்டார் பாத்தீங்களா? ஒரு பாதிரியார் நாங்க போட்ட பிச்சைன்னர் சொன்னாரா? நாங்க போட்ட பிச்சைன்னர். அதனால இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுக்குன்னு தான் மத்திய அரசாங்கம் இருக்குது. அவங்க இதுக்கு வந்து உளவுத்துறை வச்சிருக்காங்க. அந்த உளவுத்துறை மூலமா இனி நமக்கு செய்தி வந்து ஊடகத்தில் வந்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? காமன் மேனுக்கு எப்படி தெரியும்? a known devil is better than unknown angel இருக்காரு. இந்த ஏஞ்சலை பத்தி நமக்கு அடுத்த 6 மாதம் ஆட்சியில தான் தெரியும். எப்பவுமே அது கூலிங் பீரியடுன்னுவாங்க, ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. ஆமா, ஆனால் இப்பவே நாம் நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சியை தருவாரா சொல்ல முடியாது. சிறப்பான வந்து ஜனநாயகத்தின் 4வது தூணை மதிப்பாரா சொல்ல முடியாது. அதே மாதிரி தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை திமுகவை போலவே வழக்குகளை தொடுத்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா அதுவும் தெரியாது. எப்படி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு ஆங்கர் திமுகன்ற பேரை சொல்றதுக்கே பயந்தாரோ அதே நிலையை இவர் கொண்டு வந்து டிவிகேன்ற பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுற மாதிரி பண்ணுவாரா தெரியாது. ஏன்னா இப்பவே வந்து டிவிகே கட்சியை சார்ந்தவங்களை பத்தி தினேஷ் என்கின்ற ஒரு நிர்வாகி 10 வயது சிறுமியை பண்ணதாக போக்சோ சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். விஜய் தாமு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, டிவிகே எம்எல்ஏ அருவாலால கேக் வெட்டியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒரு கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா? அதுதான் சொல்றேன் சார். 2 இப்ப குற்றச்சாட்டு இருக்குது. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆனாங்க. யாரு? ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் ஆட்சி. நீங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு எம்எல்ஏ கேட்க வெட்டுறாரு. அதை பக்கத்துல லயோலா மணின்னு நினைக்கிறேன் அவரு நின்றுக்கிட்டு அதை அவரு வந்து அது வேண்டான்றார், பண்ணாதன்றாரு. அந்த வீடியோ வலைதளங்கள் இருக்கு. இப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்தார்? அது மக்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நல்லது. இல்ல திமுக மாதிரியே மறைச்சு வச்சுக்கிட்டு அது பண்ணாங்கன்னா இவர் பேரும் டேமேஜ் பண்ணாருனாக்கா ஸ்டாலினுக்கு என்ன கதி? அதே தான் வரும். என்ன அவர் தொகுதியில் அவர் தோத்தாருல்ல. விஜயை வந்து ரசிக்கிற கூட்டம் வேற. அதே மாதிரி விசிகா நிர்வாகி ஒருவர் வழக்கு தொடுத்திருக்காரு தேர்தலுக்கு முன்னாடியே. பிள்ளைகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டமே வச்சிருக்கு. பிள்ளைகளை போய் வீட்டுக்குள்ள இருக்கிற பெரியவங்களை பிளாக்மெயில் சொல்லி ஓட்டு போட வைக்கக்கூடாது. அது வந்து உளவியல் ரீதியாக ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் இவர் ஜெயிச்சிருக்காருன்னு விசிகா நிர்வாகி ஒருத்தர் வழக்கு ஏற்கனவே தொடுத்துட்டார். எது தேர்தல் பிரச்சாரத்தின் காலத்துமே. ஆனால் அது என்ன சொல்லுது சட்டம்னா, அது நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. என்னது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க அந்த தொகுதியை சார்ந்தவங்க. அப்போ இந்த வேவ் ஏன் டிஎம்கேக்கு போச்சு? டிஎம்கே ஏடிஎம்கே விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்னு போகாம
ஏன் விஜய்க்கு போச்சுன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? இத்தனைக்கு விஜய் வந்து 234 தொகுதிக்கு பிரச்சாரம் போகல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கும் தெரியாது. ஆமா, எனக்கு கிடைத்த தகவல் ரொம்ப சோர்ஸ், ஹை கமாண்ட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்தது என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு பாடல் ஒன்று வரும், உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்னு. அது அப்படியே மாத்தி போடுங்க, உங்கள் இயேசு உயிரென வருவார் அப்படின்னு இருக்கும். அவர் வந்து S.A. சந்திரசேகரின் மகன் ஜோசப்பாக இருந்தவரை உண்மையிலேயே இயேசுவின் தந்தையான ஜோசப் வந்து மகனாக அந்த மாதிரி ஒரு ஏற்கனவே அவருக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு கலைத்துறையில். அதை பயன்படுத்தி அந்த ஆப் மூலமா அதை தவிர யாரும் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதமான அவங்கள வந்து அந்த ரசிகர்கள் அவங்க வீட்டில் இதை போய் சொல்லி இதுக்கான தகுந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கு. இல்லை, நிறைய இடத்துல மாற்றிருக்காங்க சார். ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி பிள்ளைங்கலாம் சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கு ஆதாரம் அது என்ன சொல்லுது, இதை நிரூபிக்கிறதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 4 ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முதல் ஆதாரம், அந்த கட்சி தலைவர் இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட சொல்லி ஓட்டு போட வைங்கன்னு சொன்ன வீடியோ டேப் வேணும்னு அது சொல்லி முதல்ல அது விஜயே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவான், உங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விஜய். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, அந்த குழந்தைகளுடைய வாக்குமூலம் வேணும். அந்த குழந்தைகள் வாக்குமூலம் எங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நான் 3 நாள் முன்னாடி சந்திச்சேன். அந்த அம்மா 60 வருஷமா எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டதில்லை, ஜெயலலிதாவுக்கும் போட்டதில்லை, கலைஞருக்கும் போட்டதில்லை, ஓட்டுச்சாவடி எப்படி இருக்குன்னு தெரியாது. என் பேரன் தான்ப்பா சொன்னான், நோட்டா போட்டு என் பேரன் தான்ப்பா சொன்னான், என் பேரன் என்னை கூட்டு போய் போட வச்சேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு இப்போ 70 வயசு இருக்கும், என் பேரனுக்காக நான் போய் டிவி கேக் போட்டேன்ப்பா. பேரன் இப்படி பேரன்கள் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன சட்டம் சொல்லி இது நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். அப்போ இப்போ தெரியுது அவங்களுக்கு, மக்கள் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவில்லை. விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட் தேர்ந்தெடுக்கல. எ நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சலை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே 10 வயது சிறுமி தினேஷ் என்ற தாவேகா நிர்வாகி பண்ணி அவரை அடைச்சிட்டாங்க. போக்சோ கேஸே போட்டாச்சு, அவர் மேலே போட்டு அவர் அடைச்சாச்சு, சிறையில் புழல் கொண்டு போயாச்சு. இப்போ 2வது எம்எல்ஏவே கத்தி வச்சு வெட்டுறாரு. எம்எல்ஏவே வெட்டுறாருனாக்கா அப்புறம் என்ன சட்டம் பாதுகாப்பு இவர் வந்து செய்ய போறாரு? இது கண்டன குரல் வந்திருக்கணுமா இல்லையா முதல்ல? அப்புறமா அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கார்ல ஒரு 5-6 பேர் வந்து வலம் வந்திருக்காங்க. இப்பவே 3 சம்பவங்கள், இன்னும் 2 சம்பவங்கள் இருக்கு, அது என்னுடைய நினைவில் இல்லை. ரைட், கண்டிப்பாக நம்புறோம். அவ்வளவு வேற என்ன பண்ண முடியும்? நீங்க கண்டிக்கணும், பவர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்ப தான் வேணும். இப்போ 5 வருஷமா நல்லது நடக்கணும் நம்பலையா? எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? சவுக்கு சங்கர் சொன்னதை ஸ்டாலின் கேட்டாரா? சரி, நான் வந்து சொன்னதை கேட்டாரா? ஆமா, கடைசியில சொன்னது கேட்டாரா? அப்பா என்ன மதப்பு? மக்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான். எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு எப்படிங்க? உங்களுக்கு நடிகர் விஜயை பிடிக்கணும், ஒரு படத்தை பாருங்க. அவருக்காக உயிர் தியாகம் பண்ணுமா? நீங்க பண்ணுங்க. உங்களுக்காக ஏன் 8 கோடி பேர் பண்ணணும்? அதுவே தப்பு, பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு அன்பு இருக்குதுன்னா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க ஓட்டை கொண்டு போய் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் நோன் டெவில் இஸ் பெட்டர் அன்னோன் ஏஞ்சலுக்கு என்ன சொல்றான்னா, நான் என்ன கேட்குறேன், இந்த பேர பசங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நடிகர் விஜய்க்கு போட்டுட்டீங்க. நான் பெட்ரோலில் பார்த்து கேட்குறேன். ஏன்னா நாடுன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது உங்களுடைய சொத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்க பேர பசங்க சொல்லிட்டாங்கன்னு டிவிகேல இருந்து உங்க வீட்டு இப்போ வீட்டு வேலை செய்யறதுக்கு இந்த சிட்டியில் எல்லார் வீட்லையும் வராங்களே இல்லையா? நான் சொல்றது வீடு பெருக்கி கூட்டி அந்த வேலை செய்யறதுக்குன்னு பெண்களை வைக்கிறோம். அதில் ஒரு பெண் வருது, டிவிக்கு ரசிகர் நானுங்க, விஜய் அண்ணாவை பிடிச்சவன், அதுக்காக வேலைக்கு வச்சுப்பீங்களா? நான் உங்களுக்கு கேட்குறேன், வச்சுப்பீங்களா? உங்கள் வீட்டில் நீ வச்சுப்பீங்களா? அது எப்படி முடியும்? பேரன் சொல்லிட்டான், டிவிக்கு விஜய் அண்ணா ரசிகை வச்சுக்கிங்க. நீங்கள் முதல்ல வைப்பீங்க, ஏதோ ஒரு சம்பளம் பேசுவீங்க, ஒரு XYZ சம்பளம் பேசுறீங்க, சரியா பெருக்கல, சரியா டைமுக்கு வரலன்னா வேலையை விட்டு தூக்குறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அதுக்காக உங்கள் பேரை வந்து விஜய் அண்ணா ரசிகைமா வச்சுப்பீங்களா? சரி, நீங்களே ஒரு சுயதொழில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்கள் பேரன் சொல்லிட்டான் விஜய் அண்ணா ரசிகரை வச்சுக்கமா அப்படின்னா வச்சுப்பீங்களா? முடியாது, வச்சுக்க மாட்டீங்க. சரி, அவனுடைய தகுதி என்னன்னு கேட்பீங்களே, அவனுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, கேரக்டர் என்ன, இது முன்னாடி ஏதாவது குற்ற வழக்கில் அவன் இருக்கானான்னு கேட்டு தானே வச்சுப்பீங்க. சரி சார், ஒரே ஒரு இது, இப்போ சின்ன பிள்ளைங்க சொல்லி பெரியவங்க ஓட்டு போடுறாங்க, அந்த இடத்த சுச்சுவேஷன் கொண்டு வந்தது யாரு? நடிகர் விஜய், அவருடைய ரசிகர்கள் கொண்டு வந்த அந்த சூழ்நிலைக்கு சொன்ன சின்ன பிள்ளைங்களாம் சொன்னா கேட்குறது அதிமுக சரியா இல்லை, அதனால இன்னொரு சான்ஸ் வேற யாரை போடலான்ற மனநிலை அவங்களுக்கு வருது. கரெக்டுங்க. இவங்க சரியா இருந்தா அவங்க சின்ன பிள்ளைங்க சொல்ற கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாங்க, அவங்க சரியா இருப்பாங்கன்னு தானே போட்டாங்க. அதுதானே இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். விச் இஸ் தி இப்போ கடந்த 60 வருடங்களாக தமிழ்நாட்டு அரசியல் வந்து உங்க கேள்வி அதுதானே. ஆமா, ஏன் இந்த 2 பேரை நிராகரிச்சு டிவி கேக் போனாங்கன்னா 60 வருஷமா விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்னு பாத்தீங்கல்ல. அதாவது இருக்கும் அதிமுக திமுக மோசமானவற்றில் சிறந்தது அதிமுகன்னு 2 வாட்டி கொண்டாந்தீங்கல்ல. இப்ப இவர் அதை விட மோசமா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்றதுதான் இந்த
இந்த பழமொழியினுடைய தத்துவம். a known devil is better than unknown angel. அந்த மோசமானவற்றுள் சிறந்ததாக கூட இது இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களுக்கு நாடுன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்ல. உங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டி பெறுகிற ஆளை கூட தகுதியும் திறமையும் சரியான உடல் உழைப்பையும் நேரம் தவறாமல் வருபவரை வைத்துக் கொள்கிறீர்கள். நாடு வந்து பேரன் சொன்னா போட்டுருவீங்க, புள்ள சொன்னா போட்டுருவீங்க, அரசியல் கட்சி தலைவர் சொன்னா போட்டுருவீங்க. யாருக்கு போடணும், என்ன அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு அரசியல்ல முன் அனுபவம் இருக்கு, அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஆவுக்கு என்ன அர்த்தம், ராவுக்கு என்ன அர்த்தம், சிக்கு என்ன அர்த்தம், யாவுக்கு என்ன அர்த்தம், இல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த POLITICALக்குள்ளேயே 100 விஷயம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தானே போடணும். அப்படி போடாம தானே பதவி பிரமாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காரு. அப்போ டிஎம்கே ஆட்சிக்கும் டிவிக்கு வரத்துக்கு முன்னாடியே இது நடக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வந்து பிளண்டட் மிஸ்டேக் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல். படிக்கிற ஒன்றும் முடியல. அப்போ இதுதான் பரவாயில்லை, பழுதானால் என்ன செய்ய வேண்டும் தெரியும். ஆனால் புதிய வாகனம் திடீர்னு பிரேக் பிடிக்கலன்னா புதிய வாகனம், இது புதிய வாகனம் தாங்க, இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன், இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனால் தான் பிரேக் பிடிக்கிறன்ற மாதிரி செட் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியாது, அது 10 கிலோமீட்டர்லையும் பிடிக்கும், 100லையும் பிடிக்கும். இது நான் 50 கிலோமீட்டர்ல பிடிச்சா நிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்றோம். இப்போ அப்படிதான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் விஜயை. இதுதான் ஜனநாயகத்தின் சாபம்னு நான் சொல்லுவேன். ஜனநாயகம் என்ற பெயரில் நடக்கும் சாபம், சாபக்கேடு. அதனால தான் பகவான் ஓஷோ மெரிட்டோக்ரஸினர். மெரிட்டோக்ரஸின்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜனநாயகம் என்ற பெயரில் 2 நாடுகள் தான் மெரிட்டோக்ரஸி முறையை ஃபாலோ செய்கிறது. அதை பத்தி சொல்றேன். இப்போ தமிழ்நாடு கடந்த 60 வருடங்களாக திமுக அதிமுக என்ற விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் அமங் தி பெஸ்ட் பார்த்துச்சு. இருக்கும் மோசமான கட்சியில் சிறந்த கட்சிக்கு வாக்களிச்சு பார்த்துச்சு. இப்போ a known devil is better than unknown angel-ஆன மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய்க்கும் ஓட்டு போட்டு பார்த்துச்சு. இந்த 5 வருஷமும் பாருங்க நீங்க, இவர் வந்து விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் அமங் தி பெஸ்டா இருக்காரா, இந்த 2 பேர் செஞ்ச ஊழலை விட கம்மியா செய்யறாரா, இல்ல அதை விட 100 மடங்கு செய்யறாரான்றதை நீங்களே பார்த்துக்கங்க. ஆமா, எனக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இல்லை, மக்கள் படம் 1 ரூபா கூட நான் தொட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அப்படிதாங்க. ஜெயலலிதா 1 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க, அப்புறம் எதுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டாங்க? எல்லாருமே அப்படிதான். அதுதான் தான் பகவான் ஓஷோ ஆரம்பத்தில் அப்படிதான் வருவாங்க. இல்லை பகவான் ஓஷோ தான் சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? whenever a person talks, don't hear, listen him, then only you know what they are not telling. யார் எந்த வார்த்தை சொன்னாலும் கேட்காதே, கவனி. அப்பொழுதுதான் அந்த மனிதன் தன் அகத்தில் எதை மறைத்து வைத்துள்ளானோ அதையும் உன்னால் அறிய முடியும். எப்பேற்பட்ட வார்த்தை, திருவள்ளுவர் சொல்லாத வார்த்தை. இதனால தான் ஓஷோ ஃபேமஸ் ஆனார். அப்போ மக்கள் அதான் சொல்வார் பகவான் ஓஷோ, மக்கள் மிருகங்கள் மனிதர்களை, மனித இனத்தை பார்த்தால் அவை ஆச்சரியப்படும். மனிதர்கள் வார்த்தைகளால் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். மனிதர்கள் வார்த்தைகளால் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். நான் 1 ரூபாவும் தொடமாட்டேன்னு தான் ஸ்டாலினும் சொன்னார். நான் 1 ரூபாய் தொடமாட்டேன்னு தான் ஜெயலலிதாவும் சொன்னாங்க. அப்புறம் எப்படிங்க இவங்களுக்கு இவ்வளோ கோடி சொத்து வந்தது? சொல்லுங்க. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. இவ்வளோ கோடி சொத்து வந்தது எப்படிங்க வந்தது? கிடையாம. அப்போ மக்கள் ஒரு வார்த்தையை தான் நம்புறாங்க. நீ வார்த்தையை நம்பாத, மெரிட்டோக்ரஸியை நம்பு. உங்ககிட்ட ஒரு வேலைக்காரன் வரான், சார் நான் 1 ரூபாய் கூட தொட மாட்டேன் சார், நீங்க வச்சுப்பீங்களா? நீங்க மக்களை, நான் டைரக்டா இப்போ நீங்கன்றது மக்களை கேட்கறேன். மக்கள் உங்ககிட்ட ஒருத்தர் வராங்க, நடிகர் விஜய் சொன்ன மாதிரியே சொல்றா போல, நான் 1 ரூபாய் கூட உங்க ஆபீஸை தொட மாட்டேன் சார், என்ன வேலைக்கு வச்சுப்பீங்களா? நீங்க என்ன பண்ண தெரியாத என்னங்க, மாண்புமிகு நடிகர் விஜயும் சொல்றாரு, உங்ககிட்ட வேலைக்கு வரணும்னு சொல்றான், வச்சுக்க மாட்டேன்றீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன சமத்துவம் பார்க்கலையா? நடிகர் விஜய் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவனு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ சமத்துவம் இல்லைன்னு அர்த்தமா? அப்போ நீங்கள் திறனுக்கு தானே மரியாதை தரீங்க. எப்பா நீ 1 ரூபாய் திருடன்றதுக்காகலாம் வேலை தர முடியாதுப்பா. என் கம்பெனியில் இந்த மாதிரி டெக்னிக்கல் வேலை உனக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான்ப்பா வேலை. திறனுக்குத்தானே வேலை, திறனுக்குத்தானே முதலமைச்சர் பதவி இருக்கணும். நான் 1 ரூபாய் தொட மாட்டேன், நான் ஏற்கனவே 1000 கோடி வச்சிருக்கேன், 10,000 கோடி வச்சிருக்கேன்னாக்கா அதுக்காக அந்த வார்த்தையை எல்லாம் வச்சு நீ ஓட்டு எப்படி போட முடியும்? 10,000 கோடி இப்போ நடிகர் விஜய் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் 50,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஏன் அரசியல் வரக்கூடாது? மனிதன் தானே அவர். அவர் எஸ். சந்திரசேகரின் மகன் நடிகர் விஜய் தானே அவர், மாண்புமிகு விஜய் தானே அவர். அவர் உண்மையான ஜோசப்பின் மகனான இயேசு கிறிஸ்து இல்லையே. அப்போ மக்கள் சிந்திக்கல. அதனால தான் என்ன சொல்றான், மெரிட்டோக்ரஸி பத்தி படிக்க இது முடிஞ்சிச்சு. நோன் டெவில் விளக்கம் கொடுத்துட்டேன். வாட் இஸ் மெரிட்டோக்ரஸி சொல்றேன் பாருங்க. வாட் இஸ் மெரிட்டோக்ரஸிக்கு என்ன சொல்றான், மிரண்டு போவீங்க நீங்க. மெரிட்டோக்ரஸி இது 2 நாடுகள் வச்சிருக்கு, அந்த 2 நாடுகள் உருப்பிட்டு இருக்கு. சிங்கப்பூர் எப்படி இருக்கு? சொர்க்கம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஆகவே பாடுறான். சிங்கப்பூர் சொர்க்கம், அடுத்து சைனா சொர்க்கம். அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா சைனாவை பார்த்து பயப்படுது. அந்த 2 நாடுகளும் மறைமுகமா இதைத்தான் ஃபாலோ செய்கிறார்கள். எதை? ஜனநாயகம் என்ற பெயரில் மெரிட்டோக்ரஸி தான் அங்கே இருக்கிறது.
பாருங்க, மெரிட்டோக்ரஸி என்றால் இது சொல்றார் பகவான் ஓஷோ. நாம் எல்லா விதமான ஆட்சி முறைகளையும் பார்த்து விட்டோம். அதான் பகவான் ஓஷோ என்ன சொல்வாரு, ஆல் த கிங்ஸ் டைனாஸ்டிஸ் ஆர் கேங் ராபர்ஸ். எல்லா ராஜவம்சங்களும் கொள்ளைக்கார கும்பல். இல்லைன்னா இனி எப்படி ராஜவம்சமாக முடியும்? பிரிட்டிஷ் ராணி குடும்பம் உலகத்தையே கொள்ளையடிச்சதுனால தானே அவங்க ராணியா இருந்தாங்க. நம்ம இந்தியாவை பிடிச்சாங்க, உலகத்துல பாதி நாடுகளை பிடிச்சி காலனி நாடுகள்னு சொன்னா, என் காலு கீழே உள்ள நாடுறான்னா. காலனி நாடுன்னா உயர்வா நினைச்ச கூடாது, என் காலுக்கு கீழே உள்ள நாடுடாதுன்னா. அப்போ நீ அச்சுறுத்தி போர் செய்து பல கோடி பேரை கொன்னாதான் நீ ராஜவம்சமாக முடியும். அதே மாதிரி தான் எல்லா பணக்காரர்களும் கொள்ளைக்காரர்கள் தான். அந்த பணத்தை வைத்திருப்பதற்கு அரசியல் பாதுகாப்புக்கு தான் அரசியலுக்குள்ள வராங்க. ஜெயலலிதாவோட தான் நான் ₹1 சம்பளம் வாங்குறேன்னாங்க. அப்புறம் எதுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க? அவங்க அந்த அம்மாவும் நடிகை தானே. அப்போ மக்கள் வார்த்தையில் வசியம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதான் பகவான் ஓஷோ சொல்றாரு. நான் நல்லவன்னா அதை நம்பிடுறீங்க நீங்க. ஆனா அந்த நல்லவன் சொல்றது, அதனால தான் கவிஞன் ரொம்ப அழகாம பண்ணான். பாயும் புலியின் கொடூரத்தை பார்வையில் வைத்தானே, பாழும் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னாரு. அதை தெரிஞ்சுக்கணும்னா தான் திறன் சார்ந்த அரசு அமைய வேண்டும். அதுதான் மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸின்னா என்ன தெரியுமா? மெரிட்டோக்ரஸி இப்போ நம்ம டெமோக்ரஸின்னு சொல்றோம்ல, டெமோக்ரஸின்றது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே வசதி. இப்படி நான் ₹1 வாங்குறேன்னு சொன்ன ஜெயலலிதா எப்படி இப்போ பண்ணாங்களோ, இப்போவே எனக்கு ₹1 வேணான்னு சொல்கிற நடிகர் மாண்புமிகு தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் சொல்லும்போதே, அவர் இன்னும் போய் சுட சுட பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய நிர்வாகி 10 வயசு பொண்ணு பண்ணுறான். அட்லீஸ்ட் ஒரு கண்டன குரலாவது நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும், என் போன்ற சிந்தனாவாதிகளுக்கு நம்பிக்கை வரும். இப்போ சொல்கிறோம் பாருங்க, மெரிட்டோக்ரஸின்றது என்ன என்றால் தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மீண்டும் சொல்லட்டுமா? டெமோக்ரஸி கிடையாது, மெரிட்டோக்ரஸி. மெரிட்டோக்ரஸி என்றால் தகுதி. நான் ₹1 கூட தொட மாட்டேன் அப்படின்றதுலாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் தகுதி கிடையாது. அதெல்லாம் ஒரு நிர்வாகத்தை அதெல்லாம் மக்களை ஏமாற்றலாம். நான் ஆல்ரெடி 1000 கோடி பார்த்துட்டு எனக்கு வேணான்றதெல்லாம் அதெல்லாம் வெளி வார்த்தைகள். அது நீ 5 வருஷம் ஆட்சி நடத்தி முடிக்கும் போது கணக்கு போட்டு பார்த்தா தான் இந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கான்னு தெரியும். இல்லை 10 லட்சம் கோடியில் எத்தனை லட்சம் கோடி நீ கம்மி பண்ண? அதுக்கு என்ன வேணும்? தகுதி. இப்பவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இப்போ மாண்புமிகு விஜய் அவர்கள் அது 20 லட்சம் கோடி கடன் ஆக்குறாரா இல்லைனாக்கா 8 லட்சம் கோடி ஆக்கினாதான் அந்த 5வது வருஷம் தான் சொல்ல முடியும் மாண்புமிகு நடிகர் விஜயனுடைய தகுதி என்னன்னு. தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். நான் ₹1 வாங்க மாட்டேன், நான் ஏற்கனவே பஞ்சமெத்தையில் இருந்தேன், நான் ஏற்கனவே ஒரு படத்திற்கு 500 கோடி வாங்கினேன் அப்படின்னு மாண்புமிகு நடிகர் விஜய் சொல்ற டயலாக் ஒத்துக்கூடாது. உச்சத்திலிருந்து வந்தேன், அதெல்லாம் தகுதி கிடையாது. ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு அது தகுதி கிடையாது. பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், பாவம் பட்டியலின மக்கள்னும் போது வருது பாருங்க தானம் மேல இருந்து விழுது. கரூர் துயர சம்பவத்தில் இறந்து போனவர்கள் அனைவருமே பட்டியலினம். தெரியுமா உங்களுக்கு? 20 பேருக்கு மேல பட்டியலின மக்கள். எப்படி நடிகர் விஜய் சொல்றாரு, எனக்கு உச்சத்திலிருந்து வந்தேன்னா யார்? அப்ப ரஜினி உச்சத்திலிருந்து வரலையா? அப்ப அஜித் உச்சத்திலிருந்து வரலையா? எல்லா நடிகர்களும் உச்சம் தான். அப்ப ஜெயலலிதா உச்சத்திலிருந்து வரலையா? அந்த அம்மா 100-110 படம் நடிச்சிருக்குது. அந்த அம்மா டாப் ஹீரோயின்ல இருந்து இருக்குது. எம்ஜிஆர் உச்சத்துல இருந்து வரலையா? இதெல்லாம் வார்த்தை ஜாலம். தெரிஞ்சுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப நான் அவரோட சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தெரிஞ்சுப்பாங்க. நாம விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்ல இருந்து தப்பிச்சு நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் கிட்ட போய் மாட்டி இதை விட அவங்க மோசமாயிடுச்சுன்ற மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கும். இது என்னுடைய விழிஞானம், என்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றேன். இதுக்கு ஜோசியத்துக்கு ஒரு படலங்க சம்பந்தமும் இல்லை. எனக்கு தான் தெரியுமேங்க, தூரதிருஷ்டி இருக்குது இல்ல, நான் தீர்க்கதரிசி இல்ல. பாருங்க 5வது வருஷம் கேஷ் இதே மீடியாவில் பேசுவோம். இந்த வீடியோ யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்த 6 மாசத்துல நடக்குதா இல்லையான்னு பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்க. நடக்கும் சார், எனக்கு தெரியுமே சார். இந்த தினேஷ் நீங்க கண்டிக்கல நடிகர் மாண்புமிகு விஜய் போது நீங்க அடுத்தது எப்படி கண்டிப்பீங்க? ஆமா. அப்போ மெரிட்டோக்ரஸி என்பது என்றால் தகுதி, திறமை, கல்வி, செயல்திறன் அடிப்படையில் ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அரசியல் நிர்வாக கருத்து. அதாவது பிறப்பு, குடும்பம், பணம் உச்சத்திலிருந்து வந்த அதை வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது. பாருங்க, பிறப்பு, குடும்பம், பணம், சாதி, மதம் அல்லது வெறும் மக்கள் கவர்ச்சி அல்ல. இப்ப விஜய்க்கு இருக்குது மக்கள் கவர்ச்சி தானே. மெரிட்டோக்ரஸில அது இருக்கக்கூடாதுன்றான். மக்கள் கவர்ச்சி வேலைக்காகாது. இந்த மக்கள் கவர்ச்சி இருக்கிறதுனால தான் மக்கள் நான் உச்சத்திலிருந்து வந்தேன், நான் எவரெஸ்ட்ல இருந்து வந்தேன் அப்படின்னா மயங்கிடுறான் பாவம் பட்டியலின மக்கள். கடைசியில் அவன் வாழ்க்கை முறை எம்ஜிஆர் வந்தாரு. புத்தன், இயேசு, காந்தி பிறந்ததுன்னு பட்டியலின மக்களை பார்த்து பாடினார். இன்னமும் அதே லெவலில் தானே இருக்கிறான். எம்ஜிஆர் 10 வருஷம் ஆக போகுது, இன்னும் அதே லெவலில் தானே இருக்கிறான். நான் துவேஷமா பேசல, விழிப்புணர்வு அந்த பட்டியலின மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட சயின்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை யாரும் திருச்சி புரிஞ்சுக்க கூடாது. அதனுடைய வர்ணாசிரமத்துடைய அறிவியலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஓஷோவுடைய புத்தகத்திலிருந்து, அந்த பகவத்கீதை 3ஆம் பாகத்திலிருந்து ஸ்லோகத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அடுத்தது பிறகு என்னுடைய கான்சியஸ் சொல்றேன், நான் அதை அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து சொல்றேன் பாருங்க. அப்போ அரசியலுக்கு வர்றவங்க பிறப்பாலேயோ
மன்னர் குடும்பம் மாதிரி உதயநிதி ஸ்டாலினாவும் இருக்கக்கூடாது. குடும்பம், பணம். இப்போ அவர் சொல்றாருல நடிகர் விஜய், மாண்புமிகு விஜய், நான் உச்சத்திலிருந்து வந்தேன், அது பணத்தை வச்சு தானே சொல்றாரு. உச்சன்றது அவர் பணத்தை தானே சொல்றாரு. உச்ச ஜாதியை சொல்ல, உச்ச பிறப்ப சொல்லல அவர். பணம், நான் பணத்துல உச்சத்துல இருந்தேன், அதுவும் வரக்கூடாது மெரிட்டோக்ரஸில. அப்ப உச்சத்திலிருந்து வந்தன்ற பணத்திலையும் வரக்கூடாது, சாதியிலையும் வரக்கூடாது, மதத்திலையும் வரக்கூடாது, அல்லது வெறும் மக்கள் கவர்ச்சி. இப்ப விஜய் வந்து பணம் உச்சம், மக்கள் கவர்ச்சி, இது ரெண்டு தானே. அதுவும் வேலைக்காவாது. அரசியல் ஆட்சி நிர்வாகத்துக்குன்றான் மெரிட்டோக்ரஸில. கவர்ச்சி அல்ல, திறமையும் நிர்வாகத்திறனும் முக்கியம் என்பதே மெரிட்டோக்ரஸி என்பதின் மையக்கருத்து. டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் இன்று உலகில் முழுமையான மெரிட்டோக்ரஸி நாடு என்று அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடு எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் ஆய்வாளர்கள் அதிகமாக 2 நாடுகளை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று சைனா. மெரிட்டோக்ரஸியை வெளிப்படையாக பயன்படுத்தும் நாடு சிங்கப்பூரின் ஆட்சி கட்சியான PAP, பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி. சிங்கப்பூருடைய பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி மெரிட்டோக்ரஸியை வெளிப்படையாக பயன்படுத்தும் கட்சி. ஆனால் ஜனநாயகம் என்ற பெயரில் அது 1959 முதல் மெரிட்டோக்ரஸி என்பதை முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. இது முக்கிய கொள்கையாக வைத்துள்ளது. அரசியல் மற்றும் நிர்வாக பதவிகளுக்கு பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட். உச்சத்திலிருந்து வந்த ₹1 எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா கொள்ளையடிக்கிறது, இந்த கதெல்லாம் வேணாம், வாராஜாவா. பெஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் எனப்படும் திறமையாளர்களை கொண்டு வர முயற்சி செய்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. டெய்லர் அண்ட் பிரான்சிஸ் ஆன்லைன் +1 அதன் முக்கிய தன்மைகள்: உயர்கல்வி மற்றும் தேர்வுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம், அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம். நீ உயர்ந்த சம்பளம் கொடுத்தா ஏன் ஊழல் பண்றான்? நீ பிச்சைக்கார மாதிரி சம்பளம் கொடுத்தா இன்னைக்கு சிட்டில வாழ்றதுக்கே 50,000 ரூபாய். ஒரு அரசு அதிகாரிக்கு அதை விட 4 மடங்கு சம்பளம் கொடு, அவன் ஏன் ஊழல் பண்றான்? நான் சும்மா சொல்றேன், 4 மடங்கு இல்லை, அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா கொடு. அது உன்னுடைய அந்த பட்ஜெட்டை வச்சு அமைச்சர்களாக உயர வாய்ப்பு. என்ன சொல்றான்? தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல். இது இப்ப ஜெயலலிதா மாதிரி எனக்கு ₹1 சம்பளம் வாங்கிக்கிறேன்னு ஊழல் பண்றது. நடிகர் மாண்புமிகு விஜய் இப்போ சொல்றாருல, எனக்கு வந்து 1 பைசா கூட வேண்டாம். இதெல்லாம் வாய்ஜாலம், இது வேண்டாம். மெரிட்டோக்ரஸி சொல்றது ராஜா, இது வேண்டாம். அதனால டிரான்ஸ்பரன்சிக்கு வா, திறமை அடிப்படையில் வா, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல், நீண்ட கால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம், தேர்தல் முறை. சிங்கப்பூர் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதிக இடங்கள் பெற்ற கட்சி அரசு அமைக்கிறது. ஆனால் திறமையானவர்கள் மட்டுமே கட்சியில் சேர்க்கப்படுகிறார்கள். இங்க வந்து நீங்க கட்சியில் நீங்க பதவி பிரமாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி உங்க கட்சிக்காரங்க 4 தப்பு, எம்எல்ஏவே அருவாளால வெட்டுறாரு. இதுதான் திறமையா? நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து வந்து வெட்டுறாரு. அப்ப நீங்க அப்படி தேர்ந்தெடுத்தா அப்படிதான் இருக்கணும். அந்த வெட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர்னா அவரோட டிரைவரோட பையன் தான் ஆட்டோ டிரைவரா எம்எல்ஏவா இருக்காரு. விஜயோட அதுதான் டிரைவர். அப்போ இந்த நாடு எப்படி உருப்படும்? அப்போ மக்கள் அடுத்தது நாம சிங்கப்பூர் சைனா மாதிரி போகணுன்றதுக்கு தான் நான் இதை படிக்கிறேன். விஜய்க்கு அடுத்த முறையாவது நீங்க விச் இஸ் தி பெஸ்ட் அமங் தி பெஸ்ட்டுக்கும் போடாம, நீங்க வந்து நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல் மாதிரி விஜயை நம்பி போடாம, மெரிட்டோக்ரஸிக்கு வந்து தமிழ்நாடு நகர வேண்டும். நம்ம இந்தியாவிற்கே முதன்மை மாநிலம் எல்லாத்துக்கும் சொல்றீங்கல்ல, இந்த தகுதி ஆட்சிக்கு முதன்மை மாநிலமா இருக்கணும். அதுக்கு திட்டம் வகுத்து தரணுமா? நீங்க ஒரு குழு அமைங்க, ஒரு மக்கள் ஃபண்ட் வாங்கி போடுங்க ட்ரஸ்ட்ல. அதுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை தரேன். அதுதான் இந்த பதிவின் நோக்கம், ரைட்? ஏன்னா இனிமேல் நாமளே இறங்கினாதான் உண்டு, இறங்கிடுவோம், அவ்வளவுதான். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஆக அதிகாரிகளுக்கு கடுமையான தேர்வு முறை, திறமையான நிர்வாகிகள் அமைச்சர்களாக உயர வாய்ப்பு, ஊழலை குறைக்க உயர்ந்த சம்பளம் வழங்குதல், நீண்டகால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம், தேர்தல் முறை. சிங்கப்பூர் ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம். மக்கள் தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அதிக இடங்கள் பெற்ற கட்சி அரசமைக்கிறது. ஆனால் திறமையானவர்கள் மட்டுமே கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுதான் முக்கியம். அதுதான் மெரிட்டோக்ரஸி தான் சாத்தியம். ஜனநாயகத்தில் திருடர்கள் உள்ள வந்துருவாங்க. அண்ட் கருத்து வலுவாக உள்ளது. அதனால் இது தேர்தல் பிளஸ் மெரிட்டோக்ரஸி, இது ஜனநாயகம் கலந்த தகுதியாட்சி கலப்பு முறை என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பிறகு OUP அகாடமிக் வாக்களிக்கும் முறை. பொதுமக்கள் நேரடி வாக்கு செலுத்துகிறார்கள். ஒரு நபர் ஒரு வாக்கு முறை உள்ளது. ஆனால் ஆட்சிக்குள் நுழைவது கடுமையான திறன் மதிப்பீட்டின் மூலம். எப்படியே ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டியான நடிகர் விஜய் சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது, ஒரு ஜெயலலிதா சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது, ஒரு எடப்பாடி சொன்னா எல்லா வேட்பாளரும் கிடையாது. இந்த கல்ட், இதுக்கு பேர் கல்ட்டு. எம்ஜிஆர் ஒரு கல்ட்டு, ஜெயலலிதா அம்மா ஒரு கல்ட்டு, இவர் நடிகர் விஜய் ஒரு கல்ட்டு. கல்ட்டுக்குள் ஊழல் வரும்ன்றோம். அதை பத்தியும் படிக்கிறேன். கல்ட்டுனாலே ஊழல் இருக்கும், மலிந்து இருக்குன்றான் கல்ட்டுக்குள்ள. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு.
Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295996 98409 57612. Website www.srimehru.org.